Hi students, this is Ajita here. Now we are going to solve the 11th problem in exercise 1.6. In the adjacent diagram, if n of u is equal to 125, y is 2 times of x and z is 10 more than x, then find the value of x, y, z. So நம்ம கொடுத்துக்க டேட்டா என்னது n of u ன்றது 125 கொடுத்துட்டாங்க. y என்ன கொடுத்துருக்காங்கன்னா that is 2 times of x. 2 times of x. அப்போ y is equal to 2x ன்னு அர்த்தம். அடுத்து z is 10 more than x. x விட 10 கூட இருக்கும்னு அர்த்தம். Which means என்ன அர்த்தம்? z is equal to 10 plus x. So given data எழுதிப்போமா? Okay. What is given? Given is n of u is equal to 125. Y is equal to 2 times of x, that is 2x. 1 ன்னு வச்சுக்கோங்க. Z is equal to 10 more than x. X விட மோர்னா add. அதுக்கு அடுத்து இங்க வென் டயக்ராம்ல வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? x, y, z, 4, 3, 6, 17 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் நம்ம என்ன பண்ண போறோம்? சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க கொடுத்துருக்க n of u இருக்கு இல்லையா? n of uன்றது எதுக்கு ஈக்குவல்? இங்க இருக்க எல்லா டேட்டாவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதுக்கு ஈக்குவல். கரெக்டா? ஆட் பண்ணலாமா? ஓகே. x plus 4 plus y plus 3 plus 6 plus 17 plus z plus 5. எல்லா வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணிப்போமா? x இருக்கு, 4 y, 3 6 17 z 5. ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ n of uன்றது என்னது? n of uன்றது என்ன கொடுத்துருக்காங்க? 125 கொடுத்துருக்காங்களா? ஓகே. which is equal to x அப்படியே as it is x னே வச்சுப்போம். 4 plus y ஓட வேல்யூ என்னது? 2x. ஈக்குவேஷன் 1ல நமக்கு என்ன தெரியும்? 2x ன்னு தெரியும். y க்கு பதிலா நம்ம 2x சப்ஸ்டிட்யூட் பண்ணிப்போம். 3 ஓகே, இதை ஆட் பண்ணிடுவோம். 4 plus 3 7. 7 plus 6 13. 13 plus 17 23 30. ஸோ இதை நோட் பண்ணிடுவோம். நோட் பண்ணிடலாமா? எவ்வளோ? ஒன்ஸ் அகைன் 17 plus 3 20 26 30. ஸோ அந்த 5 மிஸ் பண்ணிட்டோமா? ஓகே, அந்த 5 ஆட் பண்ணிப்போம். பிளஸ் z என்ன வரும்? தட் இஸ் 10 plus x. again 125 is equal to, பாருங்க இது எல்லாமே in terms of x ல தான் இருக்கு. x x x. ஸோ அந்த x எல்லாம் ஆட் பண்ணா என்ன வரும்? x plus 2x 3x, 3x plus x 4x. ஓகேவா? 4x பிளஸ் இங்க என்ன வேல்யூஸ் இருக்கு? 30 plus 5 35, 35 plus 10 35 plus 10 45. ஸோ இங்க இந்த 4x as it is வச்சுட்டு நம்ம இந்த 45 லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வரோம். 125 மைனஸ் 45 பிளஸ் 45 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 45 which is equal to 4x, which is equal to 4x. ஸோ சப்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 80 கிடைக்குமா? 125ல 45 போச்சுன்னா 80 which is equal to 4x. Then x is equal to 80 divided by 4 which is equal to 20. So x ஓட வேல்யூ நமக்கு என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்? x is equal to 20. ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா? இதோட சால்வ் பண்ணிட்டோமா? முடிஞ்சிச்சா அப்படின்னு பார்த்தா நோ. டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணணும். ஸோ பண்ணிடலாமா? ஓகே. வேர் நமக்கு என்ன தெரியும்? இன் ஈக்குவேஷன் 1 y is equal to 2x. x நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிக்கோம்? 20. ஸோ 20 into 2 that is 40. y ஓட வேல்யூ 40. Then equation 1 முடிஞ்சு. According to equation 2 நமக்கு z is equal to என்ன கொடுத்துருக்காங்க? 10 plus x which is 10 plus 20 which is equal to 30. So what is the value of x is 20, y is 40, z is 30.
So this is the values. Okay, final answer. Thank you.